குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த பேப்பரில் பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கள்ல. ஸோ இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் பேப்பரில் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் வந்து தேர்ட் யூனிட்டில் லாஸ்ட் சோர்ஸ் பேசேஜ், மூணாவது யூனிட்டில் லாஸ்ட் சோர்ஸ் பேசேஜ் என்னது அப்படின்னா வந்து பாஸ்ஜீன். இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ஜீன்கிறது தான் வந்து த டெட்லி வில்லன் ஃபார் த போபால் கேஸ் ட்ராஜடி. ஸோ போபால் விஷவாயு தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அந்த விஷவாயு தாக்குதல் பற்றி தான் வந்து இந்த பேசேஜில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாஸ்ஜீன்கிறது தான் வந்து அந்த விஷவாயு. ஓகேவா? சரி. ஸோ ப்ரீ ரீடிங் ஆக்டிவிட்டியில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து வாட் டு யூ நோ அபவுட் த போபால் கேஸ் ட்ராஜடி. போபால் கேஸ் ட்ராஜடியை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அது எப்போ நடந்தது, எதனால் நடந்தது, எத்தனை பேர் இறந்து போனாங்க, அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறதும். மேக் எ லிஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் த சிமிலர் ட்ராஜடிஸ் காஸ்டு பை கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ஸோ இதை மாதிரியே விஷவாயு தாக்கி வேறு சில சம்பவங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத பற்றி ப்ரீ ரீடிங் ஆக்டிவிட்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் பேசேஜுக்கு போகலாம். Phosgene is a highly toxic compound that was first synthesized in 1812. ஸோ Phosgene அப்படிங்கிறது வந்து மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கல். ஓகேவா? நச்சுக்கலவை வாய்ந்தது. அது முதல்ல வந்து 1812 தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அட் ரூம் டெம்பரேச்சர் 70 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும்போது பாஸ்ஜீன் இஸ் எ பாய்சனஸ் கேஸ். அது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். தட் மே அப்பியர் ஐதர் கலர்லெஸ். அது வந்து நிறமற்றதாக வந்து ஒன்று இருக்கும், அல்லது ஆஸ் எ ஒயிட் டு பேல் எல்லோ கிளவுடு. ஸோ வெளிர் நிறம் அல்லது வந்து பேல் எல்லோ கலர், மஞ்சள் நிறமாக லைட் மஞ்சள் கலரில் வந்து இருக்கும். தட் ஹாவ் அ ப்ளசண்ட் ஆர்டர். அதனோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலர் டு தட் ஆஃப் நியூலி மவுண்ட் ஹே ஆர் க்ரீன் கார்ன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ நியூலி மவுண்ட் ஹே அப்படிங்கிறது வந்து ஒரு பச்சை வாசனையை வந்து கொண்டு இருக்கும். பச்சை சோளம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வாசனையை வந்து இது கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. புல் ஹே அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி புல், வெட்டப்பட்ட வைக்கோல். மவுண்ட் ஹே அப்படின்னா வந்து ஒரு வெட்டப்பட்ட வைக்கோல் அல்லது ஒரு பச்சை சோளம், அதனோட வாசனை தான் வந்து இந்த பாஸ்ஜீனுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்ஜீன் இஸ் அ மேஜர் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் யூஸ்டு டு மேக் plastics, paramedical agents, synthetic foam, dyes and pesticides, with a worldwide chemical industry annually producing more than 2 to 3 million tons of பாஸ்ஜீன். ஸோ இந்த பாஸ்ஜீன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரசாயன பொருள். ஓகேவா? அது எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக்கு, மருந்து பொருட்கள், செயற்கை நுரை, சாயங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இது எல்லாத்தையுமே வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த பாஸ்ஜீனை வந்து மெயினாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா ரசாயன தொழிலில் மட்டும் ஆண்டுதோறும் 2 to 3 மில்லியன் டன் வந்து பாஸ்ஜீன் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. Phosgene first gained its deadly reputation during the World War I when it was used in chemical warfare. ஸோ முதலாம் உலக போரின் போது தான் வந்து ரசாயன போர் நடவடிக்கையில் வந்து இந்த பாஸ்ஜீன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடிய பெயர் பெற்றது. அதாவது வந்து பாஸ்ஜீன் வந்து நச்சுத்தன்மை கொண்டது அப்படிங்கிற இந்த கொடிய பெயரை வந்து முதலாம் உலக போரில் வந்து ரசாயன போர் நடக்கும்போது இந்த பெயர் பெற்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்ஜீன் வாஸ் extensively as a choking agent and was responsible for a large majority of chemical warfare deaths. ஸோ ரசாயன போர் இறப்புகளுக்கு வந்து இது முக்கிய காரணமாக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம்.
இது வந்து ஒரு சோக்கிங் ஏஜெண்ட்டாக, நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால வந்து இது கெமிக்கல் வார்ஃபேரில் வந்து இறப்பு நிகழறதுக்கு வந்து ரொம்பவே காரணமாக வந்து இருக்குது. இட் ஹாஸ் பீன் எஸ்டிமேட்டட் தட் பாஸ்ஜீன் அக்கவுண்டட் ஃபார் 80,000 ஆஃப் த 1 lakh deaths from the chemical gas exposure during the World War I. ஸோ இந்த கெமிக்கல் கேஸ் எக்ஸ்போஷர், ரசாயன விஷவாயு தாக்குதலில் முதலாம் உலக போர் சமயத்தில் 1,00,000 பேர் இறந்து போனாங்க. அதில் 80,000 பேர் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பாஸ்ஜீன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. Exposure to dangerous concentrations of phosgene may cause the following symptoms to develop quickly. ஸோ இந்த பாஸ்ஜீன் வெளிப்பாடுக்கு வந்து நம்மளை வந்து உட்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, பாஸ்ஜீன் வாயு வெளிப்பாடு வந்து நம்மளை உட்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது பின்வரும் அறிகுறிகளை வந்து நம்ம உடம்புல வந்து விரைவாக உண்டாக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னது அப்படின்னா வந்து coughing, burning sensation in the throat, watery eyes, difficulty breathing, nausea and vomiting. ஸோ அதாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருமல், தொண்டையில் எரியும் உணர்வு, கண்களில் நீர் வடிதல், சுவாசத்தில் சிரமம், குமட்டல் மற்றும் வாந்தி, இந்த மாதிரியான விளைவுகளை வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படுத்தும் பாஸ்ஜீன் கேஸுக்கு வந்து நம்மளை உட்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா. Direct skin contact with phosgene can result in lesions similar to those from burns. ஸோ அது மாதிரி பாஸ்ஜீனோட நேரடியாக தோல் தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தீக்காயங்கள் போன்ற காயங்கள் வந்து நம்மளோட தோலில் வந்து ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா phosgene cause damage to biological molecules in 2 ways. இந்த phosgene வந்து அழிவை வந்து ஏற்படுத்தும். இந்த பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸுக்கு வந்து எந்த மாதிரி உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த உயிரியல் மூலக்கூறுகளுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் 2 வகைகளில். எப்படி பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இந்த பாஸ்ஜீன் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணும். When considering the fact that water is present in the lungs and on the skin, it is easy how exposure to phosgene can cause significant damage. So phosgene வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரலாக இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லங்ஸ்லேயும் வந்து இருக்கும், அந்த மாதிரி ஸ்கின்ஸ்லேயும் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் அப்படின்னு தெரியும், நுரையீரல்லையும் நம்மளோட தோல்லையும். ஸோ அது கூட அப்போ நம்ம வந்து பாஸ்ஜீனுக்கு வந்து நம்ம உடலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நீரோடு சேர்ந்து அது நம்ம உடம்புக்கு வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. This first reaction contributes far less to chemical symptoms of phosgene exposure, but it is more responsible for the irritant effects. ஸோ இது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ஜீன்கிறது வந்து பொதுவான அறிகுறிகளுக்கு எதிர்வினை மிகவும் குறைவாக தான் வந்து இருக்கிறது. ஆனால் எரிச்சலூட்டும் விளைவுகளுக்கு வந்து இது அதிகம் பொறுப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இரிட்டன்ட் எஃபெக்ட்ஸ்னால் வந்து எரிச்சலூட்டும் விளைவுகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இரிட்டன்ட் எஃபெக்ட்ஸ் இந்த பாஸ்ஜீன் அப்படிங்கிறது. அது வந்து முதலாவது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் கால்டு அகைலேஷன். ஸோ ரெண்டாவது ரியாக்ஷன் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அகைலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாஸ்ஜீன் attaches to the reactive groups on biological molecules such as proteins and phospholipids. These reactions can result in structural changes in membranes and proteins and stop them from functioning properly. So இது பாஸ்ஜீன் எதிர்வினை குழுக்களுடன் புரதம் புரோட்டீன்னா புரதம் தெரியும் மற்றும் பாஸ்போலிபிட்ஸ் இருக்குல்ல. ஸோ இது போன்ற உயிரியல் மூலக்கூறுகளில் இது வந்து எதிர்வினையாற்றுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம்.
Inhaled phosgene attacks the major constituents of surfactants and tissues membranes in the lungs, causing irreversible acute lung injury and life-threatening fluid accumulation in the lungs, leading to pulmonary edema. ஸோ இதை மாதிரி நிறைய வகையான நோய்களை வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படுத்தும். அதாவது உள்ளிழுக்கப்படும் பாஸ்ஜீன், நுரையீரலால் உள்ளிழுக்கப்படும் பாஸ்ஜீன் அப்படிங்கிறது வந்து முக்கிய தாக்குதலை வந்து தருது நம்ம உடம்புக்கு. நம்மளோட நுரையீரலால் உள்ளிழுக்கப்படும் பாஸ்ஜீன் அப்படிங்கிறது நமக்கு பெரிய தாக்குதலை வந்து தருது. அதில் உள்ள சர்ஃபேக்டன்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த சர்ஃபேக்டன்ட் மற்றும் திசு ஜவ்வுகளின் கூறுகள் வந்து மீள முடியாத கடுமையான காயம் நுரையீரலில் ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்தான ஒரு திரவத்தை வந்து நுரையீரலில் வந்து சுரக்கிறதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? Next, on the night of December 2, 1984, a breakdown occurred in Union Carbide India Limited in Bhopal, Madhya Pradesh. ஸோ 1984 டிசம்பர் 2 நைட்டு வந்து மத்திய பிரதேஷில் போபாலில் உள்ள யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் அதில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து உருவாச்சு. A runaway reaction in tank caused pressure relief system to vent large amount of poisonous gas into the atmosphere. ஸோ அதில் தான் வந்து இந்த விஷவாயு அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் வந்து பரவ ஆரம்பிச்சுது. ஓகேவா? அது மூலமாக தான் வந்து அங்கே உள்ள ஒரு டேங்க் வெடித்து அதில் உள்ள அந்த பாய்சனஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் வந்து பரவ ஆரம்பிச்சுது. An estimated 40 tons of phosgene mixed with methyl isocyanate were released into the atmosphere. 40 டன் ஆஃப் பாஸ்ஜீன், 40 டன் பாஸ்ஜீனு அது மெத்தில் ஐசோசைனேட்டோட கலந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விஷவாயு தான் வந்து அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இட் ஸ்ப்ரெட் த்ரூ டவுன்ஸ் லொக்கேட்டட் நியர் த பிளான்ட். ஸோ அந்த யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் இருக்குல்ல, இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளான்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியெல்லாம் பிளான்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி இருந்த பக்கத்து கிராமங்கள் எல்லாத்துலேயுமே அந்த விஷவாயு வந்து வளிமண்டலத்தில் கலந்து பரவ ஆரம்பிச்சது. த போபால் டிசாஸ்டர் இஸ் கன்சிடர்ட் த worst industrial disaster in the history. ஸோ உலக வரலாற்றிலேயே இந்த போபால் விஷவாயு தாக்குதல்ங்கிறது தான் இருக்கிறதுலையே வந்து மோசமான விளைவாக வந்து உலக வரலாற்றை வந்து உருவாச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஓவர் 5 லட்சம் பீப்புள், ஓவர் 5 lakh people were exposed to the gases. ஸோ இந்த விஷவாயுக்கு வந்து 5 லட்சம் பேர் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அண்ட் பிட்வீன் 3,000 and 10,000 people died within the first week. அதில் 3000லேருந்து 10,000 பேர் வரைக்கும் வந்து முதல் வாரத்திலேயே வந்து இறந்து போயிட்டாங்க. அது தாக்குன ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து இறந்து போயிட்டாங்க. In 1989, Union Carbide paid 470 million in compensation to the Indian government. ஸோ 1989 பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனியன் கார்பைட் வந்து இந்த விஷவாயு தாக்குதலில் இறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஃபைனாக வந்து 470 மில்லியன் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வந்து கட்டினாங்க. Moreover, 7 carbide employees were convicted of death by negligence. ஸோ 7 பேரோட அலட்சியத்தினால தான் வந்து இந்த யூனியன் கார்பைடில் வேலை பார்த்த ஒரு 7 பேரோட அலட்சியத்தினால தான் இந்த போபால் விஷவாயு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு சம்பவமே வந்து நடந்தது. ஓகேவா? வாரன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து த சேர்மன் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனியன் கார்பைட். அவர் தான் வந்து இந்த இதுக்கு வந்து தலைவர் மற்றும் தலைமை அதிகாரியாக வந்து இருக்கிறார். நெவர் ஃபேஸ்டு த ட்ரையல் ஓவர் த டெட்லி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட். ஸோ அவரோட லைஃப்பில் வந்து இதை மாதிரி ஒரு டெட்லி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டை வந்து அவர் பார்த்ததே வந்து கிடையாது.
ஸோ ஷார்ட்லி ஆஃப்டர் த இன்சிடெண்ட், விபத்து நடந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து ஆண்டர்சன் விசிட்டட் போபால் அண்ட் வாஸ் அரெஸ்டட் பட் ரிலீஸ்ட் ஆஃப்டர் பேயிங் $2,000 ஆஸ் பெயில். ஸோ இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அவர் வந்து அரசாங்கம் வந்து கைது செஞ்சாங்க. ஆனால் அவர் $2,000 மில்லியன் வந்து ஃபைனாக கட்டி பெயில் வாங்கி வெளியில் வந்துட்டார். அண்ட் ஃப்ளட் த கண்ட்ரி, நாட்டை விட்டே வந்து அவர் போயிட்டார். ஓகேவா. சின்ஸ் 1993 இந்தியன் கவர்மெண்ட் ட்ரைட் செவரல் டைம்ஸ் டு எக்ஸ்ட்ராடியேட் ஹிம் பட் நெவர் சக்சீடு. ஸோ அவர் 1991 இந்திய அரசு வந்து அவரை நாடு கடத்த வந்து பல முறை முயற்சி செய்தும் வெற்றி பெறவே இல்லை. ஆண்டர்சன் escaped all attempts to bring him to trial and died in a Florida nursing home on September 29, 2014 at the age of 92. ஸோ ஆண்டர்சன் வந்து அவரை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலிருந்து தப்பிச்சு செப்டம்பர் 29, 2014 ஃப்ளோரிடா முதியோர் இல்லத்தில் வந்து தன்னோட 92வது வயசில் வந்து உயிர் நீத்தார். The Bhopal Gas Tragedy is considered to be one of the largest industrial accidents in the world history, and the release of Phosgene was responsible for the largest destruction that ensured. ஸோ உலக வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா போபால் விஷவாயு சோகம்ங்கிறது வந்து உலக அளவில் மிகப்பெரிய தொழில்துறை விபத்துகளில் வந்து ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இந்த அழிவு ஏற்பட பாஸ்ஜீன் வெளியீடு தான் வந்து பெரிய அளவில் வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த பேசேஜ். ஸோ இந்த பேசேஜில் கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கு ரிலேட்டடாக மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிந்தசைஸ் அப்படின்னா என்னதுன்னா டு கம்பைன் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ், நிறைய சப்ஸ்டன்சஸை வந்து ஒன்று சேர்த்து செய்யக்கூடியது தான் வந்து சிந்தசைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பாஸ்ஜீன் வாஸ் ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ்ட் இன் 1812 கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ பாஸ்ஜீன் வந்து நிறைய சப்ஸ்டன்ஸால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. எக்ஸ்டென்சிவ்னா இன் லார்ஜ் அமௌண்ட், நிறைய அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் வந்து எக்ஸ்டென்சிவ். நாசியான்னா வந்து வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வர்றது தான் நாசியா அப்படின்ட்டு சொல்லுவோம். லெஷன் அப்படின்னா வந்து ஸ்கின் டேமேஜ் காஸ்டு பை இன்ஜுரி ஆல் இல்னஸ், நம்மளோட தோலில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் வந்து லெஷன் அப்படிங்கிறது. கன்விக்ட் அப்படின்னா வந்து டு ப்ரூவ் அல்லது அஃபிஷியலி அனௌன்ஸ் தட் சம்ஒன்ஸ் கில்ட்டி ஆஃப் எ க்ரைம். ஸோ குற்றத்தில் ஈடுபட்டவங்களை பற்றி வெளிப்படையாக சொல்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா வந்து கன்விக்ட் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ராடியேட் அப்படின்னா வந்து டு சென்ட் எ கில்ட்டி பர்சன் பேக் டு த கண்ட்ரி வேர் த க்ரைம் ஹேஸ் பீன் கமிட்டட். ஸோ ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களை வந்து அதே நாட்டுக்கு அனுப்பி பார்க்க சொல்கிறது தான் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ராடியேட் அப்படின்ட்டுங்கிறது மீனிங். லாஸ்ட்டாக என்ஷூ அப்படின்னா டு ஹேப்பன் ஆஃப்டர் சம்திங் எல்ஸ். ஸோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று நடக்கக்கூடியது, எஸ்பெஷலி ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இட், அது மூலமாக நடக்கக்கூடியது தான் என்ஷூ அப்படிங்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மேலே உள்ள பேசேஜில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வைல்ட் ரீடிங் ஆக்டிவிட்டீஸில் டாஸ்கில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2வது டாஸ்க்கும் அதே மாதிரி தான். இந்த ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லிசனிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா லிசன் டு த பேசேஜ், read out by the teacher and categorize the following words depending on their functions as nouns, verbs, adjectives and word verbs. ஸோ இதை மாதிரி வந்து நம்ம பிரித்து காட்டணும், இதில் adverb எது adjective எது அப்படின்னு எல்லாம். ஸோ அது வந்து அந்த டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாஸ்கில் வந்து கிரியேட் எ வெப் பேஜ் ஃபார் த விசாகப்பட்டினம் கேஸ் லீக். ஸோ விசாகப்பட்டினம் கேஸ் லீக்கை பற்றின ஒரு வெப்பேஜை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதில் அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக எப்பவும் போல் கொலின்ஸ் ஆன்லைன் டிக்ஷனரியில் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து மீனிங் வந்து என்ன, ப்ரனன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறது தான் வந்து கடைசியாக கொடுத்துருக்கிற ப்ரனன்சியேஷன் ப்ராக்டிஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த போபால் விஷவாயு தாக்குதல் ரிலேட்டடாக உள்ள இந்த சோர்ஸ் பேசேஜ். ஸோ இந்த சோர்ஸ் பேசேஜில் நமக்கு வந்து 3rd யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ஒரு சோர்ஸ் பேசேஜை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள்.